கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, என் வாழ்க்கையிலே ஏன் இப்படி சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் என்னை சூழ்ந்திருக்கிறது? ஏன் இத்தனை போராட்டங்கள், உபத்திரவங்கள்? ஏன் இத்தனை கடுமையான நான் தப்பிச் செல்ல முடியாதது போல் காணப்படுகிற, அல்லது என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அழித்து விடுவது போல, எங்களை நாசமாக்கி விடுவது போன்ற சோதனைகள் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்களே. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து விசுவாச வீரர்களாய் காலையிலும் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளுவீர்கள். எல்லா சோதனைகளும், உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது போல வந்தாலும் சரி, அவைகள் உங்களை நிச்சயமாய் சாதனையாளர்களாக மாற்றும் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களை சாதனையாளர்களாக மாற்றவே இந்த சோதனைகள் வருகிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நன்றாக கவனியுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அவை வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே வருகிறது. ஐயா, ஒரு போராட்டம் வந்துவிட்டது அல்லது ஒரு ஆபத்து வந்துவிட்டது, ஆபத்து காலத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. சோதனைகள் வந்துவிட்டது என்றால் அது உங்களை பாக்கியவான்களாக மாற்றும். நீங்கள் சோதனைகளை சகிக்கவும் அதை தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் அவரே ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லா சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயித்து ஒரு நாளிலே ஜெயம் கொண்டு சாதனையாளர்களாக மாறுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 4:12 பேதுரு இப்படியாக சொல்லுகிறார்: பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து இது என்ன புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். உங்களை சோதிக்கும்படி நீங்கள் தேவ பிள்ளைகளாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த ஆபத்திலும் அவருடைய அன்பை விட்டு விலகாதபடி, அவருடைய பிரசன்னத்தை மறுதலியாதபடி நீங்கள் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாக உறுதியாய் நிற்கிறீர்களா என்று உங்களை சோதிக்கும்படிக்கு உங்கள் நடுவிலே அக்கினி போல பற்றி எரிகிற, ஐயா, திடீரென என் குடும்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை. எங்கள் குடும்பத்திலே இப்படி ஒரு ஆபத்து, என் குடும்ப வாழ்க்கையிலே இப்படி ஒரு பிரிவும் துக்கமும் துயரமும் ஆபத்தும், அல்லது என் வியாபாரத்திலே திடீர் தோல்வி, எதிர்பாராத நஷ்டம், ஐயா, அகப்படக்கூடாத கடனிலே அகப்பட்டு கொண்டோமே, எப்படி தப்பிக்க போகிறோம் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையிலே கடனும் கஷ்டமும், வரவேண்டிய நல்ல செய்தியும் வர மிகுதியான தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். குழந்தை பேற்றுக்கான தாமதங்கள் ஒருவேளை உங்களை சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து, அக்கினி போல பற்றி எரிகிற இந்த பிரச்சனைகளை குறித்து இது ஏதோ புதுமை என்று திகையாமல், மைட்டி காட், ஆபத்து வரும்போது எவ்வளவாய் நாம் சோர்ந்து போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆபத்து வரும்பொழுது சோர்ந்து போகாமல், ஒரு வழி இல்லை, வேறே வழி இல்லை. இந்த கர்த்தர் உங்களை திடப்படுத்தினால் ஒழிய, நீங்கள் கர்த்தருக்குள் திடைப்பட்டாலே ஒழிய வேறே வழியே இல்லை. ஆனால் அது அக்கினி போல பற்றி எறிந்தாலும் ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். ஓ, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது, அவர் உங்களை மகிமைப்படுத்தும் பொழுது, உங்களை விடுவிக்கும் பொழுது, ஜெயத்தை கொடுக்கும் பொழுது, இந்த இயேசுவே உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்யும் பொழுது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள்.
எப்போ சார் சந்தோஷப்படணும்? உங்கள் நடுவிலே உங்களை சோதிக்கும்படி சோதனை பற்றி எரிகிற அக்னியை போல பற்றி எரியும் போது கூட நீங்கள் நிச்சயமாய் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார். தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள், தொடர்ந்து ஜெபத்திலே காத்திருங்கள். கர்த்தர் பக்கமாய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளிலே உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு முறை நாங்கள் உகாண்டா தேசத்தில் இருந்து ருவாண்டா தேசத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசரத்தில் இருந்தோம். 2 வருடம் ஆப்பிரிக்க கண்டங்களிலே நாங்கள் சுற்றி பல தேசங்களிலே ஊழியங்களை செய்து வந்த பொழுது நன்றாக கவனியுங்கள், பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு பாடுகள், பல்வேறு சிக்கல்கள் ஒரு முறை எங்களை சூழ்ந்து கொண்டது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, அங்க உள்ள பாஸ்போர்ட் விசா என்று ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் ஒரு அணியாக குடும்பமாக அங்கே சென்றிருந்த பொழுது இருந்த அந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்கவே முடியாதது போல் இருந்தது. இரவு முழுவதும் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தோம். எங்களுக்கு எங்கு போனாலும் தப்பிச் செல்ல வழியே இல்லாதது போல் இருந்தது. ஐயா, காரில் இருந்து நாங்கள் ஜெபிக்கவும் அளவும் வேண்டிய பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமாய் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தார். 1 கொரிந்தியர் 10:13 கொடுத்தார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எதுக்கையா உண்மை உள்ளவராயிருக்கிறார்? உங்களுக்கு வருகிற சோதனையே மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வருகிற சோதனையே அல்லாமல் கஷ்டங்களும் சிக்கல்களும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் ஒருவேளை கடன்களும் மற்றவர்களுக்கு வருகிறது போல் உங்களுக்கும் வருகிறது. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் என்ன செய்வார்? உண்மை உள்ளவராய் இருந்து கவனியுங்கள். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, மைட்டி காட், அந்த சோதனைகளை நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் லார்ட் ஒருவேளை அழிந்து போகாதபடி அதை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் அவரே உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஐயா, இந்த வசனம் எங்களுக்கு கிடைச்சதுதான் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரே எங்களோடு பேசியது போல் இருந்தது. மைட்டி காட், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், தப்பிச் செல்லவே முடியாத சூழ்நிலை. எவ்வளவோ பெரிய பெரிய கூட்டங்களை, 42 பெரிய மைதானங்களிலே கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இருந்த ஆபத்துகள் சொல்ல முடியாத ஆபத்துகள். ஆனால் கர்த்தரோ சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிச் செல்லும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே அவருடைய வார்த்தையை அவர் நிரூபித்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாங்கள் கொண்டு ஒரு அதிகாரிக்கு முன்ன நிற்கும் பொழுது நிச்சயமாய் நான் விவரமாக இதிலே சொல்ல முடியாது. ஒரு அதிகாரியிடம் கொண்டு எங்களுடைய காரியங்களை நாங்கள் கை நீட்டி கொடுத்த பொழுது நான் ரிக்வெஸ்ட் பண்ணல, அழல, கெஞ்சல. கர்த்தர் சொன்னார், நீ போ. நான் போய் நின்ற பொழுது உண்மையாகவே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை அந்த அரசாங்க அதிகாரி மூலமாக கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுத்தார். ஓ மைட்டி காட், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நீங்கள் எந்த பிரச்சனைகள், சோர்வுகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இக்கட்டான சோதனைகள், ஒருவேளை உங்கள் கடன்களும் கஷ்டங்களும் தோல்விகளும், ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனைகளும், உங்க குடும்பத்திலே இருக்கிற குழப்பங்களும் நெருக்கடிகளும் பிரிவினைகளும் உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற, திடீரென்று பற்றி எரிகிற, ஆச்சரியமா எதிர்பாராத வகையில், நினைத்து பாராத வகையில் பற்றி எரிந்த அக்கினியை போல சோதனை வந்தாலும் பயப்படாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் அந்த சோதனைகள் உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை நல்ல கர்த்தர் பாருங்க. நிச்சயமாய் திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு சோதனைகள் வருவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. நீங்கள் ஒரு நாளிலே யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டபடி சோதனையை சகிக்கிற மனுஷனாய் இருந்து பாக்கியவானாய் வாழுவீர்கள். மைட்டி காட், சோதனை எதற்காக வருகிறது? உங்களை சாதனையாளர்களாக மாற்ற. ஐயா, இந்த வியாதியில, இந்த கஷ்டத்துல இந்த குடும்பமே அழிஞ்சு போகணும்னு நினைச்சோமே, இந்த கடன்ல, இந்த நிஷ்டூரத்துல இவங்க எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போவாங்கன்னு நினைச்சோம். இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டுனாங்க ஐயா? அந்த கடன்கள் எல்லாம் மாறி இந்த திருமணத்தை எப்படி நடத்தினார்கள்? அந்த கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாம் மாறி இவர்களுக்கு இந்த நல்ல இடங்களிலே வேலை எப்படி கிடைத்தது? இவர்கள் பிள்ளைகள் எப்படி இப்படி படிக்கிறார்கள்? இப்படி இவர்கள் பிள்ளைகள் மேலை நாடுகளுக்கு சென்றார்கள்.
வாங்கினார்கள், இவர்கள் எப்படி இந்த காரை வாங்கினார்கள், எப்படி இப்படி சந்தோஷமாய் சமாதானமாய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிலே உங்களை பாக்கியசாலிகளாய் சாதனையாளர்களாய் மாற்றவே இந்த சோதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு நாங்க பாருங்க, இப்போ மணிப்பூர் வழியாக ஒரிசா மற்றும் பல்வேறு மாநிலங்களை கடந்து பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் வரைக்கும் சென்று ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒருவேளை குஜராத் போன்ற பகுதிகள் வழியாய் நாங்கள் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவதற்காக கடந்து சொல்ல இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு தைரியம் தான், எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் நாம் மீறி அதிலே ஜெயம் கொண்டு சாதனையாளர்களாக நம்மை மாற்றுகிறவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆதலினால் யாக்கோபு சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற, தாங்கிக் கொள்ளுகிற, பொறுத்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் அப்படியாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. உங்களை சாதனையாளர்களாக மாற்றவே சோதனைகள் வருகிறது. சோதனைகளை மாற்றி வெற்றியை கொண்டு வருகிற இந்த ஜெபத்தை கருத்தோடு ஜெபியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கூட ஜெபியுங்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு பரிபூரண கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ துக்கங்கள், கடன்களிலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் அகப்பட்டு கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே கர்த்தாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த எல்லா சோதனைகளிலும் ஊடே தப்பிச் செல்லும் போக்கையும் நீர் ஏற்படுத்தி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் பொறுமையோடு இருந்து, ஐயா, பொறுமையோடு இருந்து சோதனைகளை சகித்து பாக்கியவான்களாய், என் அன்பு சகோதர சகோதரிகள் பாக்கியசாலிகளாய் மாறுகிற பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் உத்தமர்கள் என்று விளங்கும்படியாய் கர்த்தர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சோதனைகளின் வேதனைகளின் மத்தியிலும் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, மகிமையான வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எத்தனை பாடுகள் உபத்திரவங்களில் இருந்தாலும் சரி லார்ட், நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம், நீரே எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீதே வைத்து விட்டோம், ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டோம் சுவாமி. கர்த்தரே என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிற ஒரு ஜனக்கூட்டமாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும்படியாய், சகல ஞானத்திலும் புத்தியிலும் விவேகத்திலும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்கள், சோதனைகள் இன்றே இப்பொழுதே இவர்களை விட்டு மாறும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் மாறும்படியாய், இவர்கள் மத்தியிலே இவர்களை சோதிக்கும்படி, லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, லார்ட், இவர்களுடைய தொழில், கையின் பிரயாசங்கள், வேலை ஸ்தலத்திலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து நாங்கள் இது என்ன புதுமை என்று திகையாமல், கர்த்தர் என் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார். என் குடும்பத்தை, நாங்கள் கஷ்டப்படுகிற எல்லா கஷ்டங்கள், துக்கங்கள், எல்லா பாடுகளிலும் இருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து, கர்த்தரே ஆபத்தில் எங்களோட இருந்து எங்களை விடுவித்து கனப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். என்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அதிசயமாய், ஆச்சரியமாய் இவர்களை சாதனையாளர்களாக மாற்றும்படியாய், அற்பமாக எண்ணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும், ஐயா, குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறவர்களைப் போல ஒருவேளை அடுத்தவர்களால் எண்ணப்படுகிற, ஏளனமாய் பார்க்கப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் நீர் பிரத்யேகமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபம் இவர்கள் சோதனைகளை எல்லாம் மாற்றி வெற்றியை, ஜெயத்தை, கனத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த ஈரோடு மாவட்ட சார்ந்த பாஸ்கரன், வசந்தி என்ற அன்பு தம்பதியார்களை, அன்பு தேவ பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கார்த்திகா மற்றும் பிரபாகரன், சுதாகரன் என்ற அவருடைய பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் தெய்வமே, இந்த குடும்பத்திற்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.
இவர்களுக்கு இருக்கிற தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் புறந்தள்ளி போடும்படியாய், எத்தனையோ கடன்கள், கஷ்டங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உதவி செய்திருக்கிற பிள்ளைகளுக்காக பரலோகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுவதாக. ஐயா, கடன்கள் எல்லாம் தீரணுமே, திருமணங்கள் நடக்கணுமே, குழந்தை பாக்கியங்கள் உண்டாகணுமே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சோதனைகளை மாறி இவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிற பெரிய கிருபையை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, உம்மை நோக்கி பார்க்கிற ஜெப வேளையிலே வந்து தியானிக்கிற ஜெபிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் முகங்கள், இவர்கள் குடும்பங்கள் பிரகாசிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நீ செய்ய போகிற மகிமையான காரியங்கள் சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் இந்த பாடுகள், கஷ்டங்கள், கடன்கள், தோல்விகளுக்கு பிறகு அதிசீக்கிரமான நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், சஞ்சலமும் தவிப்பும் இவர்களை விட்டு ஓடி போகும்படியாய், குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகும்படியாய் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகட்டும். இவர்கள் சாதனையாளர்களாக மாறுவார்களாக. என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுதே நிச்சயமாக நீங்கள் ஒரு காரியத்தை உறுதியாக நம்பலாம். இந்த சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதெல்லாம் ஒருவேளை ஒரு புதுமை போல வரலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு நாள் மகிழ்ந்து களிகூறும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லோருக்கும் வருகிற சோதனை தான் வருகிறது. ஆனாலும் அந்த சோதனை இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தரே ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லி உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.